கர்த்தரும் உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளை தந்து புதிய ஆசீர்வாதங்களோடு நம்மை நடத்தி செல்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எசேக்கியேல் 44 அதனுடைய 16வது வசனம். இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று ஒரு கூட்டத்தாரை குறித்து அங்கே சொல்லப்படுவதை காண முடிகிறது. இங்கே தேவ சமூகத்தை, தேவ ஆலயத்தை நேசித்து தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுகிற பணிவிடைகளை செய்கிறவர்களையும் ஆராதனை செய்கிறவர்களையும் ஊழியம் செய்கிறவர்களையும் குறித்து இந்த அதிகாரம் விவரித்து காண்பிக்கிறது. அதில் அங்கே அநேக காரியங்களை அதை எச்சரிப்பாகவும் உணர்வாகவும் சொல்லி வருகிற பரிசுத்த ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இக்கடைசி காலத்தினுடைய நிலைகளை அங்கே சொல்லி அந்த தேவனை விட்டு வழி தப்பி போகிறதான நேரத்திலே, தேவ பிரமாணத்தை மீறி நடந்து கொள்ளுகிற நேரத்திலே ஒரு சிறு கூட்டத்தார் மட்டும் ஆண்டவருடைய சமூகத்திற்குள் பிரவேசித்து ஆண்டவரை ஆராதிக்கவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் தங்களை அர்ப்பணித்தவர்களாய் செயல்படுவதை காண முடிகிறது. அவர்கள்தான் அவை பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்குள் என்று சொல்லுகிறது பரலோக ராஜ்யத்திற்கு ஒப்புமையாக நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், இக்கடைசி காலங்களிலே தேவ ஜனங்களுடைய கவனத்தை திசை திருப்பி தேவ சமூகத்தை நோக்கி, தேவ சித்தத்தை நோக்கி, தேவனுடைய சமூகத்தின் கடமைகளையும் பணிவிடைகளையும் அதனுடைய ஆராதனைகளையும் நிறைவேற்றி தேவ ராஜ்யத்திற்காய் ஆயத்தமாக்கப்பட வேண்டிய தேவ ஜனத்தை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அதே இடத்தில் வைத்து பிசாசானவன் அங்கே புறஜாதியரை போல இஸ்ரவேல் ஜனங்களை தவறி நடக்க பண்ணுகிறான், வெறிக்க பண்ணுகிறான். தவறான பாதைகளை தேடி தங்களை ரட்சிக்க மாட்டாத அல்லது ஆபத்தில் கை கொடுக்க மாட்டாதவைகளுக்காக அதிக நேரத்தை எடுத்து கொள்ளும்படியாய் பிசாசானவன் திசை திருப்பி விடுக்கிறார். இதற்கு விலை போனவர்கள், இதற்கு தங்களை விற்று போட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் பாக்கியத்தை இழந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் எப்படி என்று ஒரு கூட்டத்தாரை சொல்லி என் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் அல்லது இரட்சிப்பை பெற்றவர்கள் என்று சொல்லி நமக்கு தேவனுடைய சமூகத்தை நோக்கி வந்து ஆராதிக்கிறதிலும் கடமைகளை நிறைவேற்றுவதிலும் பணிவிடைகளை செய்வதிலும் அந்த கர்த்தருடைய ஊழியங்களுக்கு ஒரு காவல்காரனாக இருக்கிறது அந்த உத்தமமான ஜீவிதத்தை அர்ப்பணித்து செயல்படுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிறோமா? இல்லை, புறஜாதிகளைப் போல கடமைக்காக தேவனை தேடி, கடமைக்காக தேவனை பின்பற்றி ஏதோ ஒரு நன்மைக்காக கர்த்தரை சேவிக்கிற இடத்தில் நாம் இருக்கிறோமா? இன்றைக்கு யாரெல்லாம் இந்த புறஜாதிகளைப் போல திசை மாறாதபடி கர்த்தருடைய அன்பிலே கட்டப்பட்டவர்களாய் தங்களுடைய கடமைகளையும் ஊழியங்களையும் ஆராதனைகளையும் நிறைவேற்றுகிறவர்களை கர்த்தர் அதி சீக்கிரமாய் தம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க பண்ண அது சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க பண்ணுகிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க பண்ணுகிற பாக்கியமான கூட்டத்திலே நாமும் பங்கடைவதற்கு நம்முடைய கவன சிதறல்களை மாற்றி தேவனுடைய காரியங்களில் கவனம் செலுத்துவோம், தேவாலய காரியங்களில் கவனம் செலுத்துவோம். கர்த்தராகிய தேவன் தம்முடைய மகிமையிலே நம்மையும் ஏற்று நம்மையும் மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. புதிய நாளிலும் புதிய கிருபைகளை தந்து எங்களை நடத்தும்படிக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே, நாங்கள் இந்த கடைசி காலத்திலே சத்துருவினால் திசை திருப்பப்படாதபடிக்கு, சத்துருவினால் எங்களுடைய செயல்பாடுகளிலே மாற்றத்தை வருவிக்காதபடி ஆண்டவரை ஆராதிப்பதிலும் பணிவிடைகளை செய்வதிலும்
ஊழியங்களை எங்களுடைய பணத்தாலும் செயல்களினாலும் காக்கிறதிலே உத்தமமாயிருந்தால் மாத்திரமே நாங்கள் கர்த்தருடைய பரம ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும், பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க பண்ணுவீர் என்று வேதம் எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கடமைக்கான ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கர்த்தரை தேடுகிறது விட்டு ஆண்டவரை மனப்பூர்வமாய் சத்துருவுடைய திசை திருப்புதலில் நின்று நாங்கள் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரை தேவனை பிரியப்படுத்தி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி தேவ மகிமையை கண்டடைய கர்த்தரங்களை நடத்தி செல்லும். தகப்பனே, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க பண்ணுகிற கூட்டத்திலே நாங்களும் பங்கடைய எங்களை நடத்தி செல்லும். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.